ஓம் சாய்ராம். இப்போது நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும். நம்மளுக்கு பிடிச்சது நடக்கும், பிடிக்காததும் நடக்கும். நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது. உடலாலையும் சரி, இல்லை மனதாலையும் சரி, ஏதோ ஒரு கஷ்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திரும்ப பேக் டு ஃபார்ம் போகிறதுக்காக நிறைய நம்ம சைட்லேருந்து எஃபோர்ட் போட்டு நம்ம ரஷ் பண்ணிகிட்டே இருப்போம். பட் பாபா சொல்கிற ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? அதுக்கு தகுந்த சிகிச்சை அப்படிங்கிறது அதை முழுமையாக அனுபவித்து தீர்த்து முடிக்கிறது தான் அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நான் சொல்லலை, நம்ம பாபாவே சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அட்வைஸை யாருக்காக சொன்னாங்க அப்படின்னா, டாக்டர் பிள்ளை அப்படிங்கிறவருக்காக பாபா சொன்ன ஒரு மிகப்பெரிய பாடம் தான். அதை நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். டாக்டர் பிள்ளை அப்படிங்கிறவங்க பாபாவுக்கு ரொம்ப நெருங்கிய டிவோட்டி. அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு சகோதரன் அப்படிங்கிற முறையில தான் பாபா டாக்டர் பிள்ளை கூட பழகுவாங்களாம். அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நரம்பு சிலந்தி அப்படிங்கிற ஒரு கொடிய நோய் வந்துடும். அந்த நோய் எப்படி இருக்கும் அப்படின்னா, காலில் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு உள்ள புழுவெல்லாம் வர ஸ்டார்ட் ஆயிடும். அதனால வலியில ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருப்பாரு. அப்ப காக்கா சாஹிப் தீக்ஷித் கிட்ட சொல்லுவாரு, இந்த வலியை பொறுத்துக்கிறதுக்கு நான் சாகிறதே மேலு, நான் ஏதோ பண்ண பாவம் தான் எனக்கு இப்படி ஒரு வினையை கொடுத்துருச்சு. பாபா கிட்ட சொல்லி இந்த வலியை நிறுத்த சொல்லுங்க, என்னால பொறுத்துக்கவே முடியல, இனி 10 ஜென்மத்துக்கு இது இருந்தா நான் எப்படி தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லுவாரு. அப்ப காக்கா சாஹிப் தீக்ஷித் போயிட்டு பாபாட்ட சொல்லுவாங்க. அப்ப பாபா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிள்ளைக்கு எல்லா சுகங்களையும் கொடுக்கறதுக்கு நான் இங்க ஒருத்தர் இருக்கும்போது அவர் ஏன் சாகரத்தை பத்தி பேசுறாரு, அவர்கிட்ட பயப்படாம இருக்க சொல்லுங்க. 10 ஜென்மம் என்ன, 10 நாள்ல அவருக்கு வந்திருக்கக்கூடிய வினைகளை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம். யாரோட முதுகலையாவது அவரை தூக்கிக்கிட்டு துவாரகமாய்க்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லுவாங்க. அதே மாதிரி அவரை முதுகுல தூக்கிக்கிட்டும் துவாரகமாய்க்கு வந்துருவாங்க. அப்ப பாபா வழக்கமா துவாரகமாயில ஒரு இடம் உட்காருவாங்க இல்லையா, திண்ணை மாதிரி இருக்குமே, அந்த இடத்த ஒதுக்கி கொடுத்து பிள்ளையை படுத்துக்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்பதான் பாபா சொல்லுவாங்க, உண்மையான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய கஷ்டங்களை முழுமையா அனுபவிச்சு தீர்த்து முடிக்கிறது தான் ஒரு உண்மையான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க பிள்ளைக்கு. அப்போ இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, நீ எதுக்குமே பயப்படாத, உனக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் கிட்ட நீ சரணாகதி பண்ணிடு. உடம்பால, மனதால, வாக்கால, சொல்லால, செல்வத்தால, எல்லாத்தாலையும் உன்னை நீ அல்லாஹ் கிட்ட சரணாகதி பண்ணிடு. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு அப்படிங்கிறத நீ கவனி அப்படிங்கிற ஒரு கிரேட்டஸ்ட் அட்வைஸை பிள்ளைக்கு கொடுப்பாங்க. பிள்ளை சொல்லுவாரு, நானா சாஹிப் எனக்கு ஒரு பேண்டேஜ் போட்டு விட்டாரு, அப்பயுமே எனக்கு வலி சரியாகவே இல்லை, ரொம்ப வலிக்குது பாபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப பாபா சொல்லுவாங்க, இந்த நானா ஒரு மடையன், அவருக்கு இதெல்லாம் தெரியாது, நீ முதல்ல இந்த பேண்டேஜை கழட்டு, இல்லைன்னா உன் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லுவாங்க. கூடவே பாபா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ இப்படியே கொஞ்ச நேரம் படுத்துரு, ஒரு காக்கை வரும், அது உன்னுடைய புண்ணை கொத்தும், அப்ப நீ முற்றிலுமா குணமாயிடுவ அப்படிங்கறத பிள்ளைக்கு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, மசூதியை ஒழுங்குபடுத்துறவர் வருவாரு. அதாவது அப்துல் அப்படிங்கிற ஒரு நபர் ஃபுல்லா மசூதியெல்லாம் கிளீன் பண்ணி விளக்கெல்லாம் ஏத்தி வச்சு கூட்டி பெருக்கி நீட்டா வைக்கிற ஒரு ஆள் தான் அப்துல் அப்படிங்கிறவங்க, பாபாவோட டிவோட்டி. அவங்க வருவாங்க. அப்ப அவங்க எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கரெக்டா ஒரு புண்ணு இருக்கிற இடத்துல மிதிச்சிருவாரு. அவரு மிதிச்ச உடனே அதுல அந்த கட்டியில இருந்த 7 புழுவும் அதுல இருந்து அந்த கட்டியில இருந்து வெளியில வந்துடும். அப்போ வலியில இவர் ரொம்ப கத்துவார், எக்ஸ்ட்ரீமா கத்துவார், வலியை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூச்சல் போடுவார். இவர் என்ன பண்ணுறதுனே புரியாது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பாடலாம் ஆரம்பிச்சிருவார். அவருக்கு வலியில பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிருவார். அப்போ பாபா சொல்லுவாங்க, பாருங்க பிள்ளைய எல்லாம் சரியாயிடுச்சு, நல்லா பாட்டு பாடிட்டு ஜாலியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லுவாங்க. அப்போ பிள்ளை கேட்பாரு, பாபா எப்போ பாபா காக்கா வரும், எப்போதான் எனக்கு கொத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை பாபாவை பார்த்து கேட்பாங்க. அப்போ பாபா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ காக்காவை கவனிக்கவே இல்லையா, காக்கா தான் உன்னை கொத்திட்டு போயிடுச்சு, அந்த காக்கா ஒரு வாட்டி தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாபாவே சொல்லுவாங்க, யார் அந்த காக்கா அப்படின்னா, அப்துல் தான் அந்த காக்கா. அப்புறம் பாபா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு சரியாயிடும், நீ போயிட்டு வாதாவில் போயிட்டு ரெஸ்ட் எடு, கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உதிய அந்த இடத்துல தடவி தண்ணியில உதிய போட்டு அவருக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி 10 நாள்ல பிள்ளை சரியாயிடுவாரு.
ஸோ பாபாவோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாருங்களேன், எவ்வளோ ஒரு வித்தியாசமா இருக்குல்ல. யாருமே இப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க ஆக்சுவலி. ஸோ அப்போயும் சரி, இப்பயும் சரி, இதே மாதிரி தான் எல்லா பக்தர்களுக்குமே வந்து பாபா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன விஷயம்னா, பிள்ளைய வந்து கால காமி அந்த வந்து ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம்னா அவரும் காமிச்சிருப்பாரு. ஆனா வந்து பாபா அப்படி பண்ணல. ஒரு யதார்த்தமா ஒரு இன்சிடென்ட்டை வந்து கிரியேட் பண்ணி, எதிர்பாராத விதமா வந்து இந்த விஷயம் நடக்கிற மாதிரி பண்ணி, அவருக்கு வந்துட்டு வலிச்சது தான். ஆனா அந்த வலி வந்து ஒரு செகண்ட்ல வந்து போயிடுச்சு இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பாபா அப்படிங்கிறது. ஸோ யா அதே மாதிரி தான் வலி அப்படிங்கிறது வந்து நிச்சயமா எல்லாருக்குமே வரதான் செய்யும். அதை வந்து முழுமையா அனுபவிச்சு தீர்த்து முடிக்கிறது தான் சிறந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து பாபா சொல்லிக் கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓம் சாய்ராம்.